ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்க அப்படின்னா எல்லாருக்குமே பிடிச்ச அன்பாக்சிங், அதுவும் சிங்கிள் ஹேண்டில் தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஏர்போர்ட்டில் தான் நான் வந்து ஷூட்டே பண்ணியிருக்கேன். இந்த அன்பாக்சிங் வந்துட்டு ரீசன் அப்போ தான் என்னால் குயிக்காக வந்து இந்த வீடியோவை கரெக்டான டைமில் போஸ்ட் பண்ண முடியும். ஸோ அதனால தான் என்னால் வந்து அப்படி ஒரு சூழ்நிலை பண்ண வேண்டியதாக போயிடுச்சு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாம்சங் கேலக்ஸி A71 அப்படின்ற இந்த மொபைலோட அன்பாக்சிங் தான். ஆல்ரெடி லாஸ்ட் இயர் பார்த்திங்க அப்படின்னா A70s அப்படின்ற அப்கிரேடோடலாம் போட்டிருந்தாங்க. இப்போ அதோட அப்கிரேடாக பார்த்திங்கன்னா A71 அப்படின்ற இந்த ஃபோனையும் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் அப்படி என்னெல்லாம் ஸ்பெக் இருக்குது அப்படின்றத அன்பாக்ஸ் பண்ணிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவுடோலி டெக் சேனல். நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அன்பாக்ஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே பார்த்தோம் அப்படின்னா எப்பயும் போல் ஒரு குட்டி பாக்ஸ். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சிம் எஜெக்டர் பின் கொடுத்துருக்காங்க, யூசர் மேனுவல் அண்ட் வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொடெக்டிவ் கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தவிர பார்த்தீங்கன்னா முக்கியமாக மொபைல் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே விஷயம் இதில் வந்து டிசைனை பற்றி பேச வேண்டியது இருக்குது. ஜஸ்ட் ஆன் பண்ணிவிட்டு நான் வந்து சைடில் வச்சுட்டு அப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் இதை தவிர பார்த்தீங்க அப்படின்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கக்கூடிய 25 வாட்ஸ் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. அண்ட் எக்ஸ்ட்ரா இயர்ஃபோன்ஸ் வந்து பாக்ஸ்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பாக்ஸில் வரக்கூடிய விஷயங்கள். எப்பயுமே நம்ம டிஸ்பிளேலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனால் இன்றைக்கி நான் டிசைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். காரணம், எனக்கு இந்த டிசைன் ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கு. பெரிய லெவலில் நீங்கள் பார்க்கும்போது ஒன்றும் வித்தியாசம் தெரியாது. பட் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே ஒரு ஸ்லிம்மான டிசைன் ஃபீல் கிடைக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 179 கிராம் தான் இருக்குது டோட்டலாக. வெயிட்டே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து வெயிட் கம்மியாக கொடுத்துருக்காங்க. அதுவும் 4500 mAh பேட்டரி கெப்பாசிட்டி இருக்கும்போது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சிங்கிள் ஹேண்ட்லேயே யூஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இந்த டிவைஸை. ஸோ இப்போ டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது 6.7 இன்ச் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் சூப்பர் AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. கொரில்லா கிளாஸ் 3 சப்போர்ட்டோட தான் வருது இது வந்துட்டு. ஸோ நான் டிஸ்பிளேக்காகவே சொல்கிறேன், ஒரு ஒர்த்தான டிஸ்பிளே சாம்சங்லேருந்து கொடுத்துருக்காங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது டிஸ்பிளே. வீவிங் ஆங்கிளாக இருக்கட்டும், இல்லை நார்மலாக பார்க்கும்போது நல்ல ஒரு அட்ராக்டிவான கலரில் ரொம்ப சூப்பராக இருக்குது டிஸ்பிளே பார்க்குறதுக்கு. அண்ட் நெக்ஸ்ட்டு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு யூஸ் பண்ணி பார்த்தேன், ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஃபுல் ரிவ்யூ போடும்போது நான் கண்டிப்பாக எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்றதையும் சொல்கிறேன் உங்களுக்கு. அண்ட் பெசல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கூட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும், ரொம்பவே தின்னான பெசல்ஸ் தான் இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் இன்ஃபினிட்டிவ் ஓ டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா யூ நாச் இந்த மாதிரி இருந்தது போக ஸோ இப்போ எல்லாமே வந்து ஓ டிஸ்பிளேவாகவே வந்து மாற்றிட்டாங்க. ஸோ பார்க்குறதுக்கு இதுவும் ரொம்பவே நல்லா இருக்குது. யூஸ் பண்ண அது இருக்கிற ஃபீலே இல்லாமல் போயிடுது நமக்கு வந்துட்டு. ஸோ இந்த ஓ டிஸ்பிளேயில் பார்த்தீங்க அப்படின்னா 32 மெகா பிக்சல் அப்பச்சர் வேல்யூ 2.2ஓட ஒரு செல்ஃபி கேமராவும் கொடுத்துருக்காங்க. ஸோ செல்ஃபியில் எக்கச்சக்கமான வேலை பண்ண முடியும் இவங்களோட இதில் வந்துட்டு, ஸ்லோ மோஷன் இந்த மாதிரிலாம். ஸோ ஃபுல் ரிவ்யூ முடிஞ்சால் போடும்போது நான் கண்டிப்பாக வந்து அதை பற்றியும் உங்களுக்கு சொல்கிறேன். மற்றபடி இதில் இருக்கக்கூடிய போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ்னு பார்க்கும்போது வேறு எந்த சேஞ்சஸுமே இல்லை. எல்லா மொபைலில் இருக்கக்கூடிய எல்லா பட்டனுமே இருக்குது. அண்டு ட்ரிபிள் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. 2 சிம் கார்டு, ஒரு SD கார்டு கொடுத்துருக்காங்க. இதில் 3.5 ஆடியோ ஜாக் இருக்குது. நீங்கள் டேரெக்டாக ஹெட்ஃபோனை மாட்டியே வந்து FM கேட்க முடியும். இதில் FM சப்போர்ட்டும் இருக்குது. அண்ட் அது இல்லாமல் பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா 4 கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. அதுவும் ஃபஸ்ட்டு மெயின் கேமரா பார்த்தீங்கன்னா 64 மெகா பிக்சல் அப்பச்சர் வேல்யூ 1.8ஓட வருது. ஸோ அது இல்லாமல் 12 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கும் வந்து இந்த கேமராவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு 5 மெகா பிக்சலில் மேக்ரோ ஃபோட்டோ சின்ன சின்ன பொருள்லாம் எடுக்கிறதுக்கான ஒரு கேமரா. அண்ட் இன்னொன்று 5 மெகா பிக்சல் டெப்த் சென்சிங்காக ஒரு கேமராவும் கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தம் 4 கேமரா செட்டப் வருது. அண்ட் இதை தவிர நம்ம பேக் சைடில் பார்த்தோம் அப்படின்னா சில்வர் பிளாக் அப்படின்ற கலர் நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஒரு மாதிரி க்ளோ ஆகிற மாதிரி இருக்குது. பட் பிளாஸ்டிக் தான் இது வந்துட்டு. பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. நான் ஏற்கனவே டிசைனை பற்றி உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். ஸோ இப்போது இதில் இருக்கக்கூடிய பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4500 mAh. ஏற்கனவே சொன்ன மாதிரி 25 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 1.5 நாள் கூட நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் இன்னும் டெஸ்ட் பண்ணல இதை வந்துட்டு. பட் பேட்டரி கெப்பாசிட்டி ஒர்த்தானதுன்னு சொல்லலாம். அண்ட் மற்றபடி OS அப்படின்னு பார்க்கும்போது இவங்களோட சாம்சங் OneUI யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆண்ட்ராய்டு 10லேயே ரன் ஆகிட்டு இருக்கு இப்போ வந்துட்டு. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிங்கிள் ஹேண்டில் யூஸ் பண்ணுறதுக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குது நார்மலாக இந்த டிவைஸ். ஒன்ஸ் இந்த டிவைஸை யூஸ் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது ஒரு டிவைஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சிங்கிள் ஹேண்டில் யூஸே பண்ண முடியல நான் டெஸ்ட் பண்ணி பார்த்த வரைக்கும். அண்ட் இந்த இடத்துல ப்ராசர் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களோட ஓன் ப்ராசர் யூஸ் பண்ணாமல் குவால்காமோட ஸ்னாப்ட்ராகன் 730 ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. 8 நேனோமீட்டர்லையும் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கேமிங்லாம் விளாட்றதுக்கு இந்த ப்ராசர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் ஃபைனலாக ரேம் அண்ட் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 8GB ரேம் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 30,000 ரூபாய்க்கு வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ இதை பற்றின ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு வேணுமா, இன்னும் என்னெல்லாம் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்றத சொல்லுங்கள். இந்த டிவைஸ் வாங்கலாமா ஒர்த்தா அப்படின்றத நான் ஃபுல் ரிவ்யூ போஸ்ட் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஏன்னா நான் இன்னும் டெஸ்ட் பண்ணி பார்க்கல. ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கான வீடியோ கூடிய சீக்கிரம் போட ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லவுடோலி டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.